Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாநகராட்சி நிர்வாகம் 1518 வியாபாரிகளுக்கு சொத்து வரியை 5000% அதிகரித்திருப்பதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வியாபாரிகள், மருத்துவர்கள், தொழிலதிபர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்து சேலம் லீ பஜார் வர்த்தக சங்கத்தின் தலைவர் திருமுருகனுடன் செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சேலம் மாநகராட்சி நிர்வாகம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் சொத்து வரியில் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டது. இதில் ABCD என்ற தரம் பிரித்த அடிப்படையில் தற்போது வணிகர்களுக்கான வரியை உயர்வு செய்துள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சேலம் மாநகரில் லீ பஜார், செவ்வாய்ப்பேட்டை மளிகை வியாபாரிகள் சங்கம் உள்பட பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த 1518 பேருக்கு 5000 மடங்கு வரை வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து அவர்கள் 2 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் அவர்களுக்கான தீர்வு இன்னும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. குறிப்பாக ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் மற்றும் முன்னாள் தற்போதைய திமுக MP கனிமொழி உட்பட மேலும் தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் இது தேர்தல் அறிவிக்கக்கூடிய நிலையில் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அதனால் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக சேலம் லீ பஜாரின் 100ஆண்டு விழா தலைவர் திருமுருகன் இணைந்துள்ளார். அவரை கேட்கலாம். சார், இந்த வரி குறிப்பிட்ட 1518 பேருக்கு போட காரணம் என்ன? எவ்வளவு போட்டிருக்காங்க சார்? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சேலம் மாநகராட்சி சார்பா 1518 பேருக்கு மட்டும் ஒரு சாம்பிள் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க. 3000 ரூபா இருந்த வரி 1,30,000, 5000 ரூபா இருந்தது 2 லட்சம் ரூபா. இப்படி 3000, 5000, 8000 இருந்ததை 1,50,000, 2 லட்சம், 3 லட்சம் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. இது சாம்பிள் அடிப்படையில் அது அனுப்பியிருக்கிறாங்க. தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு வராது இருந்தால் மற்றவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. இந்த 1500 பேருக்கும் கடுமையான எதிர்ப்பு நாங்கள் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு சார்பாக, லீ பஜார் சார்பாக எங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வர்றோம். அந்த அறிவிப்பு வந்த உடனே அடுத்த வாரமே சேலம் மாநகராட்சி முன்பு அடையாள போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டத்தின் முடிவில் 3 ஆணையாளர்கள் வரிசையாக மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. 3 ஆணையாளர்கிட்டையும் 10 முறை நாங்கள் போய் நிர்வாகிகள்லாம் சந்தித்து எங்கள் குறையை சொன்னோம். அதுக்கப்புறம் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்களையும் 2 முறை சந்தித்து எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தரணும்னு கேட்டோம். அந்த உயர்த்தப்பட்ட வரி முழுமையாக ரத்து செய்யணும். 3000 ரூபா வரியை 6000 பண்ணால் 100 மடங்கு உயர்வு, 3000 ரூபாயை 30,000 பண்ணால் 1000 மடங்கு உயர்வு, 3000 ரூபாயை 1,50,000 லட்சம் பண்ணால் 5000 மடங்கு உயர்வு. இந்த 5000 மடங்கு என்பது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநகராட்சி கூட்டத்திலேயே நாங்கள் கலந்துக்கிட்டு எங்கள் கடையை பூட்டி நாங்கள் சாவி கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சு போடுறோம், நீங்களே வாடகைக்கு விட்டு வரி கட்டிங்க அப்படின்னு எங்களால் சொன்னோம். அமைச்சர் அவர்கள் உதவியாளர் எங்களோடு அனுப்பி மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட அனுப்பி வச்சார். ஆணையாளர் அவர்கள் நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கொடுங்க, நான் உடனடியாக ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொன்னார். நாங்கள் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி 100க்கும் மேற்பட்ட அந்த வரி விதிப்பு நோட்டீஸை கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் இது வரைக்கும் எந்த முடிவும் இல்லை. இப்போ கடைசியாக பக்கமாக மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி மேடம் தலைமையில் தேர்தல் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறாங்க. அதுலேயும் எங்கள் கோரிக்கையை போய் நாங்கள் விளக்கமாக சொன்னோம். அவங்க நோட் பண்ணி நான் இதுக்கு உடனடியாக முடிவு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதிமுக நடத்தின கருத்து கேட்பு கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டு விளக்கத்தை சொன்னோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த முடிவு எட்டப்படல. நாங்கள் தொடர்ந்து எல்லா போராட்டத்தையும் நடத்தி பார்த்துட்டோம், சந்தித்து பார்த்துட்டோம், ஒரு முடிவு வரல. இப்போ கடைசி ஆணையாளர் போன வாரம் என்ன சொன்னார்னா, உடனடியாக இதுக்கு முடிவு எடுக்க முடியாது, அதனால் நீங்கள் பழைய வரியை அட்வான்ஸுன்னு போட்டு கட்டுங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி என்ன நாங்கள் சொல்கிறோமோ அது இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச பின்னாடி மீதி கட்டுன்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள்லாம் பயப்படுறோம். இந்த 1500 பேர் மட்டும் இல்லை, மீதி பேருக்கு இதே மாதிரி நோட்டீஸ் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் ஒரு வித வேதனையில் இருக்கிறாங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் ஒரு திட்டத்தை, மக்கள் நலன் காக்கிற திட்டத்தை தினம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசு எங்களுடைய இந்த மனக்குமுறலை வெளிப்பாடு அவங்க பார்த்து உடனடியாக இந்த தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்பாக இந்த ஏற்றப்பட்ட வரியை முழுமையாக ரத்து செய்யணும்னு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சார்பாகவும் லீ பஜார் வர்த்தக சங்க சார்பாகவும் நாங்கள் பணியோடு கேட்டுக்கிறோம். இது 5000 மடங்கு வரி உயர்வுன்னா சாதாரண ஏழைப்பட்ட தொழிலாளி எப்படி கட்ட முடியும்? ஒரு வணிகம் எப்படி கட்ட முடியும்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 வருஷமாக போராடுற உங்களுக்கு தீர்வு கிடைக்கல. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கு உடனே தீர்வு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. இன்னைக்கு தமிழக அரசினுடைய இடைக்கால பட்ஜெட்டு, அடுத்ததாக மாநகராட்சியினுடைய பட்ஜெட்டு, இதிலெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட எப்படி இருக்குது?
எங்களுக்கு 90% நிறைவேறுங்கிற நம்பிக்கை போயிடுச்சுங்க. ஏன்னா 2 வருஷமாக நாங்கள் எல்லா விதத்துலையும் எங்கள் மாநில தலைவர் விக்ரமராஜா சேலம் மாவட்ட கூட்டத்திலையும் இதை நாங்கள் விளக்கமாக எடுத்து சொன்னோம். அவரும் எங்களுக்காக முதலமைச்சர் வரைக்கும் இதை கொண்டு போய் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே சென்னையில் இதை பண்ணி நாங்கள் கேட்டோம்னா சேலத்திலேயே இதை முடிச்சிக்கங்கிறாங்க. இங்கே சேலத்தில் கேட்டால் இது ஜிஓவே மாற்றியாச்சு, ஜிஓவை திருத்தினா தான் இதை திருத்த முடியுங்கிறாங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் உடனடியாக எங்களால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க கடந்த 2 வருஷமாக பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணலைங்கிற இது எங்களுக்கு இருக்குது. சாதாரண வணிகர்கள் இது மாதிரி வரி போட்டால் கடையை மூடுறதை தவிர வேறு வழியே இல்லை. கடையை விற்றுவிட்டு போகிற சூழ்நிலையில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அதாவது இந்த மாநகராட்சி நிர்வாகத்தின் இந்த வரி காரணமாக கடையை மூடிவிட்டு கடையை விட்டுவிட்டு வேறு தொழிலை நாட வேண்டிய நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குமர்கின்றனர். தற்போது பாதிக்கப்பட்ட 1518 வியாபாரிகளுடன் சேலம் மாநகரத்தில் உள்ள 5000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஒன்று திரண்டு விரைவில் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என தெரிவிக்கின்றனர். எனவே அரசும் சரி மாநகராட்சி நிர்வாகம் சரி உடனடியாக இந்த வியாபாரிகளின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.